ஐந்து காலத்தினை ஆனை முகத்தினை இந்தி நீலங்கரை போலி மிகத்தினை நந்தி மகிழ்ந்தனை நாணக் கொளுத்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. என் அப்பன் பெரியவர் பண்ணார்களால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். இன்றைக்கி ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை சொல்லலாம்னு இருந்தேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவில் நான் நிறையா போட்டுட்ருக்கிறேன். அந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் நிறைகுறைகள் என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறேன். என்னிடம் ஜோதிட ஆலோசனை பெறணும்னா 6374753338 9092053542 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நேரடியாகவே பேசுங்க. வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கு உண்டானதை நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இப்போ ஒரு திருமணத்துக்கு எத்தனை வகையான தோஷங்கள் இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு உண்டான பதிவை தான் போடலாம்னு இன்றைக்கி நான் முடிவு பண்ணேன். மொத்தம் 9 வகையான தோஷங்கள் ஒரு திருமணத்துக்கு இருக்குது. அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்கிறேன். முதல்ல செவ்வாய் தோஷம். 2ஆம் இடம் 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறது கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2வது படி சர்ப்ப தோஷம். 2ல் 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் லக்னத்தில் பாவங்களில் சர்ப்பங்கள் அமைகிறது. ராகு கேதுகள் இருந்தாலும் சர்ப்பதோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு கூற்று ஜோதிடப்படி இருக்குது. அடுத்தபடியான கால சர்ப்பதோஷம். இது எப்படி கால சர்ப்பதோஷம்னா, லக்னம் கொண்டு லானான்னு ஒரு கட்டத்தில் எழுதியிருக்கும் பாருங்கள். அந்த லானா கொண்டு ராகு கேதுக்குள்ளே அனைத்து கிரகத்தையும் அடைபட்டுக்கிறோம். அப்போ அவன் வாழ்க்கையில் முற்பகுதியில் ரொம்ப சிரமத்தை பட்டு தான் வருவார். இப்போ 32 வயதுக்கு பிறகு தான் அவரோட வாழ்க்கையில் புது முயற்சிகள் இருப்பார். அதனால தான் இதை கால சர்ப்பதோஷம். பின்னால் அது யோகமாக மாறும் அப்படிங்கிற ஜோதிடத்தில் ஒரு கூற்றாக இருக்கிறது. அதுக்கடுத்துன்னா சனி தோஷம். சனி இயற்கையாகவே 2ஆம் இடத்துல இருந்தாலும் கம்பல்சரி குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்காது. 5ஆம் இடம் புத்திர தோஷத்தை காலதாமதமான பிள்ளைகள். 7ல் இருக்கிறனால திருமணம் டிலே பண்ணுறது. 8ல் இருக்கிறனால தேவையற்ற வாக்குவாதங்கள் பிரச்சனைகள்லாம் ஆயுளுக்கு மட்டும் பங்கத்தை கொடுக்க விட மாட்டார். 12ஆம் இடத்துல அயன சயன ஸ்தானத்தில் 12ல் நிம்மதி இல்லாத தாம்பத்திய வேட்கைகள் இதுகெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் இந்த சனியோட தோஷத்தை கொடுக்குறது. அடுத்து கிரகத்தோட இணைவுகள். இது ஒரு 5ஆவதாக கிரகத்தோட இணைவுகளாக சொல்கிறோம். 7ஆம் இடத்த அதிபதி சூரியனோட நெருங்கிய பாகைக்குள்ளே இருந்தாலும் அஸ்தமம் பெற்று இருப்பது, இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் கிரக இணைவுகளாகும். அதே மாதிரி சுக்கிரன் சூரியனோட இணைந்து இருப்பது, அதே மாதிரி 7ஆம் இடத்த அதிபதி பாவ கிரகங்களான சூரியன், செவ்வாய், ராகு, கேதுகள் சனியோடு இணைந்து இருப்பது, அதே மாதிரி சுக்கிரன் பாவ கிரகங்களான சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேதுகளோடு இணைந்து நிற்பது, இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இது கிரக இணைவுன்னு இது ஒரு தோஷமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து கலத்திர தோஷம். இது திருமண வாழ்க்கைகள் என்ன மாதிரி சூழ்நிலைகள் வரும் போகும் அப்படிங்கிறதுக்காக கலத்திர தோஷத்தை ஏற்படுத்துகிற 7ஆம் இடத்த அதிபதி 6 குடையவனும் 7 குடையவனும் கூடி இருந்தாலும் கலத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். 7ஆம் இடத்த அதிபதி 7 குடையவன் 8 குடையும் கூடி இருந்தாலும் கலத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். 7ஆம் இடமும் 6ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடம் சம்பந்தப்பட்டு ஒரு பாவக்கிரகங்களோடு இருந்தாலும் கலத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். 7ஆம் இடம் கெட்டு போய் 6ஆம் அதிபதியோடு இருந்தாலும் சிக்கல் தான். 8ஆம் இடத்த அதிபதியோடு கூடி இருந்தாலும் கலத்திர தோஷத்தை ஏற்படுத்துறதுக்கு வழியை செய்வார்கள். அடுத்து புத்திர தோஷம். 5ஆம் இடம் நல்லா இருக்குதான்னு பார்ப்பாங்க. 5ல் பாவக்கிரகங்கள் இருக்குதான்னு பார்ப்பாங்க. 5ஆம் இடத்த அதிபதி கெட்டு போயிடுச்சா அப்படின்னு பார்ப்பாங்க. இதுக்கு அடியில் இதுக்கு காரகனான குரு நல்லா இருக்கிறானான்னு பார்ப்பாங்க. குரு நல்ல நிலைமையில் இருந்து 5ஆம் இடமும் பாவக்கிரகங்களானும் குரு நல்ல நிலைமையில் 5ஆம் இடத்த அதிபதி நல்லா இருந்தால் அவர்களுக்கு குழந்தை இல்லைங்கள்லாம் சொல்ல முடியாது. குழந்தையெல்லாம் நல்லா இருக்கும். இதே பாக்கியம், ஒரு பெண்ணுக்கு பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல குழந்தை செல்வத்தை கொடுத்துரும். இது ஜோதிடத்தில் ஒரு கூற்றாக தான் வச்சுருக்காங்க. சர்ப்பங்கள் இருந்துச்சுன்னா காலதாமதத்தை கொடுக்கும். வயிற்றில் சிசேரியன் பண்ண செவ்வாய் 5ல் இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி சிசேரியன்களை கொடுத்துருவாங்க. பெண்களுக்கு கம்பல்சரி சிசேரியன்களுக்கு ஒரு சூழ்நிலைக்கு கொடுத்துரும். அடுத்து விஷக்கன்னிகா தோஷம்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷக்கன்னிகா தோஷம் என்ன பண்ணும்னா, அந்த பெண்ணோட ஜாதகத்தில் ஆணோட ஜாதகத்தில் 2ஆம் இடமும் கெட்டு 7ஆம் இடமும் கெட்டு போய் 8ஆம் இடமும் கெட்டு போய் சுக்கிரனும் வலுப்பெறாமல் குடும்பஸ்தானாதிபதியான 2ஆம் இடத்த அதிபதி அதுக்கு காரகனான குருவும் கெட்டு போய் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நிறையா பேரோட ஒரு சிலர் பேருக்கு தான் அது மாதிரி அமையும். அந்த மாதிரி அமைப்பில் உள்ளவங்களுக்கும் இந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். கல்யாணம் பண்ணி ஒரு 10 நாள் கூட இருக்க மாட்டாங்க.
டைவர்ஸுங்கிற சூழ்நிலைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு பாதகமான சூழ்நிலையில் ஒரு தசா புத்திகள் நடக்கிற சூழ்நிலைகள் வந்துடும். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அது இன்னொரு வீடியோவில் விஷகன்னிகா தோஷம்னா என்ன, அது எந்த மாதிரி அமைப்பில் இருக்குங்கிறத அது ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஒரு சில ஜாதகங்களை உங்களுக்கு எடுத்துக்காட்டாக வச்சு சொல்கிறேன். அடுத்து புணர்பூ தோஷம். இந்த புணர்பூ தோஷம்னா என்ன சார் அப்படின்னு இது நிறையா பேர் கேட்டிருக்கேன். நான் இது ஒரு நிறையா பேருக்கு இந்த தோஷத்தை பரிகாரம் மூலியம் பண்ணியிருக்கேன். ஆனால் இதே புணர்பூ தோஷத்தை இன்னொரு புணர்பூ தோஷம் உள்ள ஒரு ஜாதகங்களோட இணைக்கையில் இந்த பிரச்சனை நான் இது மாதிரி வந்ததில்லை. இது மாதிரி நான் நிறையா பேருக்கு நான் அது மாதிரி இணைச்சிருக்கேன். இந்த புணர்பூ தோஷத்து ஜாதகத்தை புணர்பூ தோஷத்தோடு இணங்க அப்படின்னு. புணர்பூ தோஷம்னா என்னென்னா, சனியும் சந்திரனும் ஒன்றை பார்த்துக்கிட்டாலோ, சனியும் சந்திரனும் ஒன்றாக ஒரு கட்டத்தில் இணைஞ்சிருந்தாலும், நெருங்கிய பாகையில் இருந்தாலும், இல்லை சனியோட சாரத்தில் சந்திரன் இருந்து சந்திரனோட சாரத்தில் சனி இருந்தாலும் இந்த புணர்பூ தோஷம் ஏற்படும். இந்த புணர்பூ தோஷம் என்ன பண்ணணும், மனக்குழப்பத்தை ஏற்படும். திருமண வாழ்க்கையில் திடீர் முடிவுகளை எடுக்க வைக்கிறோம். திருமணம் மேரேஜ் கன்வெர்ட் பண்ணி தாலி கட்டுற நேரங்களில் கூட அவங்களுக்கு மனசில் வேறு எண்ணங்கள் வந்து எனக்கு பிடிக்காத சூழ்நிலையில் வந்து திருமணத்தை தள்ளி வைக்கிற மாதிரி ஆயிரும். இல்லைன்னா நிப்பாட்டி போடும், இல்லைன்னா பெண் இல்லாமல் போயிடும், இல்லைன்னா ஆண் இல்லாமல் ஆயிரும். இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வந்துடும். அதனால் இந்த புணர்பூ தோஷத்தை கம்பல்சரி தெளிவு பண்ணிட்டு தான் பண்ணணும். ஜோதிடர்கள் நிறையா பேருக்கும் இது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கங்க, இது எப்படி இருக்குங்கிறத. இது இந்த மாதிரி 9 தோஷங்கள் ஒரு ஜாதகத்தில் தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க. இதுக்காக எல்லாத்தையும் ஆராய்ஞ்சி தான் கல்யாணம் பண்ணணுங்கிற கொஞ்சம் சிரமந்தான். இருந்தாலும் இது மாதிரி தோஷங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டிலே பண்ணும். அப்போ அவங்களுக்கு வந்து 27 பெண்ணாக இருந்தால் 27 வயசுக்கு பிறகும், ஆணாக இருந்தால் கம்பல்சரி 30-31 வயசுக்கு பிறகு மேரேஜ் பண்ணுவாங்க. இன்றைய காலங்களில் வந்து யாரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுற மாதிரி இல்லை. எல்லோரும் ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணும். காலங்களும் தடந்து போயிடுது. எல்லாருக்கும் உடனே 22 வயசில் 25 வயசுலலாம் மேரேஜ் யாருக்கும் பண்ணுறதில்லை. இருந்தாலும் இந்த 9 வகையான தோஷங்கள் ஒரு ஜாதகத்தில் இருக்குது. இதை நீங்கள் பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். அந்த விஷகன்னிகா தோஷம்னா என்னங்கிறதையும் அந்த வீடியோவில் எடுத்துக்காட்டோட ஒரு எக்ஸாம்பிளோடு அந்த ஜாதகத்தை காட்டி உங்களுக்கு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.